வழக்கமா நாட்ட தீவிரவாதிங்க கிட்ட இருந்து காப்பாத்துற படம் தான். இந்த மாதிரி படத்தை விஜயகாந்த் சாரும் அர்ஜுன் சாரும் பலமுறை அடிச்சு போட்டு தேய்ச்சிருக்காங்க. ஆனா இது இளைய தளபதி விஜய்க்கு ஃபர்ஸ்ட் படம். இளைய தளபதி விஜய்க்கு 2007 போக்கிரி படம் ரிலீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் விஜய்க்கு ஒரு பெரிய ஹிட் கொடுக்க 5 வருஷம் தேவைப்படுதுன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? இப்போ விஜய் அண்ணன் சொல்றாருல்ல, கரியரோட உச்சத்தை விட்டுட்டு வந்திருக்கேன்னு. இந்த கரியரின் உச்சத்தை தொட்டுறதுக்கு மிக முக்கியமான படத்துல ஒண்ணுதான் இந்த துப்பாக்கி படம். தோல்வியை கண்டு துவண்டு போயிருந்த விஜய் அண்ணனுக்கு ஒரு படம் வெற்றி பெறலாம், ஒரு படம் சாதனையை படைக்கலாம். ஆனா ஒரு படம் நடிகரோட ஒரு விதியே மாத்துமா? தமிழ் சினிமா ஒரு ஹீரோவை மட்டும் பார்க்கல 2012. துப்பாக்கி படத்துல ஒரு புதிய அவதாரத்தை பார்த்தது. அந்த டைம்ல என்ன இருந்ததுன்னா, விஜயால கோட் ஷூட்லாம் போட்டு கிளாஸாலாம் வந்து நடிக்க முடியாது. இறங்கி அடிக்கிறது 50 பேரா இருக்கட்டும், 100 பேரா இருக்கட்டும், இறங்கி அடிக்கிறது பெரிய பெரிய வீரவசனம் பேசுன்னு சொன்ன இந்த டைம்ல விஜயில இல்ல, என்னால கோட் ஷூட்லாம் போட்டு வந்து நடிக்க முடியும்னு சொல்லிட்டு நடிக்கப்பட்ட படம் தான், எடுக்கப்பட்ட படம் தான் இந்த துப்பாக்கி. இந்த படத்துல பெரிய அலட்டல் இருக்காது, அதிக வீரவசனம் இருக்காது. ஆனா ஒவ்வொரு சீன்லயும் ஒவ்வொரு ஃப்ரேம்லயுமே ஒரு மாஸ் இருக்கும். விஜய் பிடிக்காதவங்களுக்கு கூட இந்த படத்துல விஜய் வந்து ரொம்ப பிடிக்கும் தான் நம்மளால வந்து சொல்ல முடியும். இந்த படத்துல நம்ம என்ன பார்க்க முடியும்னா, ஒரு இன்டெலிஜென்ட்டான ஒரு ஹீரோ அவனுக்கு வர ப்ராப்ளத்தை எப்படி பார்க்கறான், அந்த ப்ராப்ளத்துக்கு எப்படி சொல்யூஷன் கண்டுபிடிக்கான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஃப்ரேம்லயும் செதுக்கி இருப்பாங்க. இந்த படத்துக்கு கண்டிப்பா நம்ம எடிட்டருக்கு கிரெடிட்ஸ் கொடுத்தே ஆகணும். அதே மாதிரி இந்த படத்துல எனக்கு விஜய் அந்த அவங்க தங்கச்சியை ரெஸ்கியூ பண்ற சீன் ரொம்ப பிடிக்கும். இந்த படத்துல உங்களுக்கு என்ன சீன் பிடிக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க.